வணக்கம்ங்க. நான் உங்கள் பிரியா ராஜ்நாராயணன். இன்றைக்கி நம்ம விதைத்தீவில் இருக்கிறோம். இந்த சீட் ஐலாண்டில் நிறைய மரபு ரகங்களை எல்லாம் நம்ம பாதுகாத்துட்டு வர்றது எல்லாருக்குமே தெரியும். நிறைய ரகங்களை பற்றி நம்ம விதையின் கதை நிறைய சொல்லியிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஹேர்லூம் வெஜிடபிள்ஸ்னு வச்சு நிறைய சொல்லியிருப்போம். இப்போ இந்த விதைத்தீவில் நிறைய ரகங்கள் பாதுகாக்கிறதுல எந்த மாதிரி விவசாய முறைகளை இங்கே நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறேன். முக்கியமாக இன்றைக்கி ஒரே ஒரு கீரை ரகத்தை மட்டும் பற்றி நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், இது முழு சிகப்பு கீரை, சிகப்பு தண்டு கீரை தான். நிறைய பேர் இதை அப்படியே வேரோடு பிடிக்கிட்டு பண்ணுவாங்க. இது நாட்டு ரகம். நம்ம இதை கத்திரிச்சு விட்டாலே போதும், திரும்பவுமே 2-3 தழுவுக்கு மேலேயே நம்ம வளர விட்டு கட் பண்ணியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இது ஃபுல்லாக இந்த ஒரு லைன் ஃபுல்லாக கீரை போட்டிருக்கு. இங்கே நான் ஸ்ப்ரிங்க்லர் தான் அமைச்சு கொடுத்துருக்குறேன். ஏன்னா மற்ற காய்கறி பயிர்களுக்கெல்லாம் ஸ்ப்ரிங்க்லர் ஆகாதுங்க. கீரைகளுக்கு மற்ற மூலிகைகளுக்கெல்லாம் கூட இந்த ஸ்ப்ரிங்க்லர் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்குது. பொதுவாகவே இங்கே நான் எந்த தெளிப்புமே இந்த கீரைகளாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் வேறு எந்த தெளிப்புமே நான் கொடுக்கலைங்க. முழுக்க கால்நடை கழிவுகள், தாவர கழிவுகள் மட்டும்தான் நான் பயன்படுத்துறது. மிச்சப்படி பூச்சி விரட்டிகள் அது மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. மெயினாக மூடாக்குக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது. களைகளை நிறையா நான் வளர விடுவேன். ஏன்னா எனக்கு இங்கே இருக்கிற சூழலுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே தரிசு நிலங்கள் தான். யாருமே இங்கே ஒழுங்காக விவசாயம் பண்ணுறது கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் பசுமை இல்லாத ஒரு இடத்துல இங்கே கொஞ்சம் ஒரு பசுமையை உருவாக்கி வச்சிட்ருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மூடாக்கு அமைக்கிறது, களைகளை எல்லாம் இப்போ இந்த களையெல்லாம் விழுதுன்னா இதை அப்படியே பிடுங்கி இந்த மூடாக்குக்கு மேலே தான் இதை போட்டுக்கிடுவேன். பச்சையாக இருந்தாலுமே அப்படியே காஞ்சி போயிடும். ஏன்னா கீழே இருக்கிற மூடாக்கு காஞ்சதாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த கீரையை நான் தெளித்து விட்டுருக்கேன். இந்த ஒரு பெட்டில் இது மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். விதைச்சதுக்கப்புறமா இப்போது இப்படி நெருக்கமாக தான் வந்திருக்கு. நெருக்கமாக இருந்தாலும் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சில செடிகள்லாம் சின்ன சின்ன கீரை செடிகள்லாம் இருக்குது. இப்போது நான் இதை இப்படி கட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் இதுக்கு சின்ன செடிகளுக்கெல்லாம் இடம் கிடச்சி அடுத்து அதுவும் வளர ஆரம்பிச்சிடும். அப்போது இதில் அங்கங்கே எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு சில செடிகளை மட்டும், நல்ல செடிகளை மட்டும் விட்டுறது விதைகளுக்காக. ஸோ தொடர்ந்து விதைகளும் நம்ம இதிலே எடுத்துக்கலாம். மரபு ரகங்களில் மட்டும்தான் இது சாத்தியம். ஸோ இது மாதிரி விவசாயங்களை பண்ணலாம். இதை கமர்ஷியலாகவும் கொண்டுட்டு போகலாங்க. நான் பொதுவாக பெருசாக கமர்ஷியலாக வெளியில் கொண்டு போகிறது இல்லை. ஏன்னா என்னுடைய உழைப்பில் மட்டும்தான் நிறைய இங்கே உருவாக்கப்படுது. அப்போது எங்களோட உணவு தேவைக்கு போக மிச்சம் எல்லாமே விதைகளுக்காகவே பயன்படுத்தப்படுது. விதைகள் பகிர்வுக்கு நிறைய அங்கங்கே போகிற இடத்துல கொடுத்துட்றோம். எனக்கு கவர் பண்ணி அனுப்ப முடியறதில்ல. நிறைய வேலைப்பளு, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் நேரடி பகிர்வுகளில் பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கறது உண்டு. இங்கே விதைத்தீவில் தொடர்ந்து பயிற்சிகள் நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது. முடிகிறவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். நேரில் பார்வையிட வரணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. தாராளமாக இங்கே கலந்துக்கிட்டு பார்க்கலாங்க. நிறைய ரகம் கீரைகளையும் இங்கே பயிர் பண்ணப்பட்டிருக்கு.